சார் இப்போ விமன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணாங்க. ஸ்டில் வந்து நிறைய ஊர்ல வந்து விமன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் என்னன்னா நானே வந்து பர்சனலாக ஒரு 2-3 பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே வந்து போனோம் நிறையா வந்து எங்களுக்கான அகாடமியில் எங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. எங்களுக்கு செலெக்ஷன் நடக்குதான்னு கூட எங்களுக்கு சரியா தெரியல. வருஷத்துல ஒரு தடவை செலெக்ஷன் வைப்பாங்க. ஆனால் எங்களுக்குலாம் இந்தியாவோட ட்ரீம் இருக்கு. எங்களுக்கும் அந்த ஃபிட்னஸ் பண்ணணும், அந்த லெவல் போகணும்னு ஆசையா இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு விமன் கோச் இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்களோட பிசிக், ஹார்மோன் சேஞ்சஸ் அதை இன்டர்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதர் ஜெண்டர் கோச் பண்ணும்போது, அவங்களோட ஜெண்டரை கோச் பண்ணும்போது, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பேரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 70 to 80% வந்து அப்பா தான் டிராப் பண்ணுவாங்க. நம்மளோட இதுல அம்மா வந்து டிராப் பண்றது கம்மியா இருக்கும். ஸோ அம்மா வீட்டுல இருக்கும்போது பையனை அப்பா கொண்டு விட்டு ப்ராப்ளம் இல்லை. பட் பொண்ணை அப்பா கொண்டு விட்டு அம்மா வீட்டுல இருக்கும்போது they will have some thoughts. பட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். there should be a women coach for academy. Women empowerment is very important.